அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு பங்க வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அத தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இன்ட்ராடே பண்ணாலும் சரி, இல்ல லாங் டெர்ம் பண்ணாலும், ஷார்ட் டெர்ம் பண்ணாலும், எது பண்ணாலுமே நீங்க இந்த விஷயத்த தெரியாம பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ப இது பார்க்கணும்னா, நம்ம வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு 80% 75லருந்து 80% இந்த மாரியான கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் போட்டிருக்கும். ஒரு ஸ்டாக்க வந்து நான் சாம்பிள் எடுத்து இந்த சார்ட்ட காட்டுறேன். இந்த 80% வந்து இப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதுவும் எங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்கணும். அப்படி சப்போர்ட் ஜோன்ல எங்க இது ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலு நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு பாருங்க. இந்த கேண்டில் வந்து இதே மாரி இருக்கா? இந்த மாரி உருவாகணும். அப்படி உருவாச்சுனா தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து அடுத்த கேண்டில்ல வந்து சிக்னல் கிடைச்சிருச்சு, மேல போப்போது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வந்து இதுக்கு பேரு வந்து ஹேமர் கேண்டில் சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு பேரு வந்து மொர்பசு கேண்டில் இல்லன்னா அ மொமெண்டம் கேண்டில் அப்படி சொல்லுவோம். இது வந்து மார்னிங் ஸ்டார். 2மே மார்னிங் ஸ்டார். இப்ப நடுவுல வந்து இது மாரி ரெட் கலர் போட்டிருந்தாலும் மார்னிங் ஸ்டார் தான். டோஜி சிம்பல். ஆக மொத்தத்துல ஒரு டோஜி சிம்பல் வரணும். சரிங்களா? ஆனா இது எங்க ஃபார்ம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் அதாவது சப்போர்ட் ஜோன்ல இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிருக்கா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாரி ஆயிருக்கும். அது மாரி டோஜி சிம்பல் நடுவுல இருக்கணும். அ ஏறுறதுக்கான சிக்னல் வந்து புல்லிஷ் சிம்பல் இங்க இருக்கணும். புல்லிஷ் கேண்டில் இங்க இருக்கணும். பியரிஷ் கேண்டில் இந்த பக்கம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அது யூ டர்ன் போது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாரி ஒரு சிக்னல் கிடைக்கும்போது, அதுவரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும். இப்ப பாருங்க, இது வந்து ரெட் கேண்டிலா இருக்கே அப்படின்னு பார்க்கக்கூடாது. கலர் முக்கியம் கிடையாது. ஆனா, அது வந்து எந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்றத தான் பார்க்கணும். பாருங்க, இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆ சப்போர்ட் ஜோன்ல இது ஃபார்ம் ஆகணும். அது ரெட் கேண்டிலா இருந்தாலும் சரி, கிரீன் கேண்டிலா இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் டே இந்த ஸ்டாக்க வந்து எப்படி பார்க்கணும்னா, இதுக்கு மேல ஹை வைக்கும்போது, நெக்ஸ்ட் கேண்டில் போடும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கணும்னா, என்ட்ரி இப்படி தான் எடுக்கணும். இல்ல நீங்க இன்ட்ராடே எடுக்க போறீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்னா டே டைம் ஃப்ரேம் இல்லன்னா 4 ஹவர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இன்ட்ராடேனா 5 மினிட்ஸ் சார்ட் இல்ல 1 மினிட் சார்ட் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே சூட்டபிள். இதே மாரி தான் காட்டும். ஆனா டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா வைக்கிறீங்களோ, அக்யூரசி அதிகமா கிடைக்கும். கம்மியான டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணும்போது அக்யூரசி கம்மியா கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அத மட்டும் பார்த்துக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரி எடுத்துட்டீங்க. அப்ப எங்க எக்ஸிட் பண்றது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப எக்ஸிட் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்ட்டான ஒரு எக்ஸிட் பண்ணணும். இந்த கேண்டில்ல போயிட்டு நம்ம வந்து மறுபடியும் போய் பை பண்ணக்கூடாது. அதாவது இங்க ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. இதே மாரி போட்டிருக்கு. அது மாரி பை பண்ணக்கூடாது. ஏன்னா, அங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆ ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்குது. அந்த இடத்துல போய் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ வந்து அது என்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல பாருங்களேன். ரிஜெக்ஷன் ஆகி கீழ வந்திருக்கு. இது ஒரு டவுன் ட்ரெண்ட். இங்கேருந்து தான் நமக்கு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் அந்த அப் ட்ரெண்ட்ல போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல போய் மாட்டிக்க கூடாது. திரும்பவும் பாருங்க இறங்க ஆரம்பிக்குது. அதனால அந்த இடத்துல போய் நம்ம எந்த ஸ்டாக்ஸையும் வாங்கக்கூடாது. நம்ம இங்க என்ட்ரி எடுக்கிறோமா, இங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணணும். அப்பதான் வந்து கரெக்ட்டான ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம லாபம் சம்பாரிக்க முடியும். இல்ல இன்ட்ராடேல லாபம் சம்பாரிக்க முடியும். சரிங்களா? இது ஒரு சாம்பிள். நெக்ஸ்ட் சாம்பிள் காட்டுறேன். இங்க பாருங்க. ஹேமர் கேண்டில், அடுத்தது மொமெண்டம் கேண்டில், மார்னிங் ஸ்டார். இந்த 2, 3, 4 கேண்டில் தான் மேக்ஸிமம் கீழ இருந்து மேல போறதுக்கான சிக்னல் காட்டும் நம்மளுக்கு. இத பார்த்தாலே போதும் நம்ம 80% ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாரி போட்டா தான் ஏறும் மேல. அதுல பாருங்க, இங்க என்ன கேண்டில் போட்டிருக்கு? மொமெண்டம் கேண்டில் போட்டிருக்கு. கரெக்ட்டா? அதே மாரி இங்க பாருங்களேன். மொமெண்டம் கேண்டில் போட்டிருக்கா? இது ஒரு பாட்டம். இங்க இருந்து மேல போயிடுச்சு. அப்புறமா திரும்ப டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது, மறுபடியும் இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இது ஒரு சப்போர்ட் ஜோனா கன்வெர்ட் ஆயிடும் நம்மளுக்கு. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஜோனா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, திரும்பவும் இந்த மொமெண்டம் கேண்டில் போட்ட பிறகு அடுத்த கேண்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா, நம்ம அடுத்து எங்க ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு பார்க்கணும். அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வரும்போது ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். சரிங்களா? இப்படிதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ பார்த்து கரெக்ட்டா ட்ரேட் பண்ணணும். இங்க பாருங்க அதே மாரி ஹேமர் கேண்டில். ரெட் தான் போட்டிருக்கு. இருந்தாலும் அடுத்த கேண்டில் கிரீன் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் ஆ பெரிய ஒரு அ மொமெண்டம் கேண்டில் வந்திருக்கு. நம்ம வந்து ரெட் இருந்தாலும் ஹேமர் கேண்டில் பாட்டம். ஏன்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். இது சப்போர்ட் ஜோனா கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்படிதான் ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து பார்த்து, பார்த்து வாங்கணும். எதுலயுமே நம்ம வந்து அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நஷ்டத்துல தான் முடியும். சரிங்களா? அதனால அடுத்த ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. ஹேமர் கேண்டில் தான். ஆனா ஒரு பின் பார் மாரி போட்டிருக்கு. அததான் உங்களுக்கு சொல்லுவேன். இது ஒரு ஹேமர் கேண்டிலு. அது வந்து ஒரு பின் பார் மாரி போட்டிருக்கு. ஆனா வந்து சப்போர்ட் ஜோன்ல உருவாயிருக்கு பாருங்க. இந்த ஹேமர் கேண்டில் தான் பின் பார் மாரி போட்டிருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, பையர்ஸ் வந்து நெறைய பேர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்றத சிக்னல் குடுக்குது அது. நம்ம அத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆனா வால்யூம் கம்மியா இருந்தா இந்த மாரி மெலிசா காட்டும்.
சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேல போகும் அப்படின்றத நம்ம வந்து எப்படி கணிக்கிறதுன்னா, சப்போர்ட் ஜோன்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போகணும். போகுதான்னு பார்க்கலாம். பாருங்க இங்க இது ஒரு கேண்டில். இது என்னன்னா இன்வெர்டட் ஹேமர். இது மாரி ஒரு 20% வரும். அப்புறம் இங்க பாருங்க இது ஒரு பியர்சிங் சிக்னல் சொல்லுவாங்க. அது மாரி ஒரு 20% கேண்டில்ஸ் வரும். ஸோ பேலன்ஸ் 80% நம்ம கீழ காட்டியிருக்க இந்த 4 சிக்னல் மட்டும் தான் உங்களுக்கு வரும். எங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணணும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வரும்போது நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிடுறது நல்லது. சரிங்களா? அடுத்த சாம்பிள் பாருங்க. இப்ப எல்லாம் பாட்டத்துல இருந்து பார்த்தோம். இது வந்து ஒரு எப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்லைடிங்ல இருந்து ஏறுற மாரி அப் ட்ரெண்ட் போற மாரி காட்டுறேன். அதுல பாருங்க. ஒவ்வொன்னும் பாருங்க அழகா நம்மளுக்கு காட்டும். இந்த ஹேமர் கேண்டில் எங்க போட்டிருக்கு, மொமெண்டம் கேண்டில் எங்க போட்டிருக்கு, மார்னிங் இந்த 4 கேண்டில் தாங்க 80% வரும் நம்மளுக்கு. பாருங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க. அது ஒரு மார்னிங் ஸ்டாரு. அடுத்தது மொமெண்டம் கேண்டில். அடுத்தது ஒரு ஹேமர் கேண்டில். இப்போ 4வது அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மேல போறதுக்கான ஒரு கேண்டில் இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் வரணும். சாரி ஒரு கிரீன் வரணும். கிரீன் வந்து இங்க ஒரு கிரீன் கேண்டில் போட்டுட்டு அந்த கிரீன் கேண்டில் மேல இத க்ளோசிங் வச்சாதான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். அப்ப இந்த கேண்டில் ஹைய தாண்டுனாதான் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா, இது இங்க வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு. அது தாண்டிடுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணலாமா வேணாமான்றது அங்க கேண்டில் போட்ட பிறகு தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லயும் நம்ம வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வரும்போது கரெக்ட்டா புக் பண்ணிடணும். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் சாம்பிள் பார்ப்போமா? அடுத்த சாம்பிள் மறுபடியும் ஒரு சேனல் பேட்டர்ன் பாருங்க. அப் ட்ரெண்ட் சேனல் பேட்டர்ன். ஸோ இது வந்து இதுலயும் அதே மாரி தான். எங்கெங்க போட்டிருக்கு பாருங்க. இந்த இந்த 3 டைப் தாங்க வரும். இந்த 3 கேண்டில் ஸ்டிக் தான் மேக்ஸிமம் 80% வரும். அதை திரும்ப திரும்ப சொல்லுவேன் நானு. ஸோ பாருங்க சப்போர்ட் ஜோனு. சப்போர்ட் ஜோன்ல இங்க என்ன ஒரு பியர்சிங் கேண்டில் போட்டிருக்கு. அடுத்தது வந்து அதாவது 20% இந்த மாரி கேண்டில்ஸ் போடும். அடுத்தது வந்து ஒரு மார்னிங் ஸ்டாரு. அடுத்தது வந்து ஒரு ஹேமர். ஸோ இப்ப வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் போகணும் அது. இந்த ரோஸ் கலர் லைன் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் போகணும். பட் ஆனா இங்க ரிஜெக்ஷன் ஆவுது. மேபி நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆ இயர்லியாவே ரிஜெக்ஷன் ஆயிட்டு திரும்பவும் ஒரு யூ டர்ன் இங்க வந்துட்டு போகுமா? இல்ல இங்கேருந்து கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிடுச்சுனா இப்படி போகுமான்னு தெரியாது. பட் ஆனா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேவா? இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரோஸ் கலர் லைன்ல இருந்து தொட்டுட்டு திரும்பவும் கீழ இறங்கும். அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் எடுத்து பாருங்க. நீங்க கண்மூடித்தனமா வாங்கிட்டு மாட்டிக்க கூடாது. பாட்டத்துல இந்த மாரி வாங்கணும். டாப்ல போய் வாங்கிக்க கூடாது. இந்த மாரி பாருங்க இந்த ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் கேண்டில். ஆனா எங்க போயிருக்கு? ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல போய் மாட்டிருக்கு. அந்த இடத்துல போயிட்டு நீங்க வாங்கக்கூடாது. வாங்குனீங்கன்னா மறுபடியும் ஃபால் ஆகும். இந்த மாரி ஹேமர் போடும்போது திரும்ப வாங்கணும். சப்போர்ட் ஜோன்ல. இது சப்போர்ட்டா கன்வெர்ட் ஆகுது. அதனால சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த மாரி பார்த்து சப்போர்ட் ஜோன் எங்க இருக்குன்னு பார்த்து தான் நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கையும் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸும் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? சரி. இப்போ ஆ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் ஜோன் என்னன்னு பார்த்தாச்சு. கேண்டில் ஸ்டிக்ஸ் பேர்லாம் சொல்லிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு வேற ஒரு சாம்பிள் காட்டுறேன். இந்த கேண்டில் ஸ்டிக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன். அது பேர் கூட சொன்னேன், உச்சரிச்சேன். நீங்க வந்து கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. இது ஒரு சின்ன சின்ன டாஸ்க் மாரி நம்ம பண்ணுவோம். நீங்க சொல்லுங்க. இப்ப சப்போர்ட் சொன்னா இந்த மாரி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேண்டிலோட பேர் என்ன? அப்படின்றத நீங்க சொல்லணும். ஸோ நீங்க கமெண்ட்ஸ்ல புடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க. விருப்பப்படுறவங்க சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரேன். ஐ அம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன். சரிங்களா? நன்றி, வணக்கம். தேங்க் யூ ஆல்.